ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் மீன் குழம்பு தான். என்னோடய ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு வைக்கலான்னு பார்க்கலான்னு வாங்க. அதுக்கு மீன் குழம்புக்கு தேவையான எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாளிப்பு வடகம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் கருவேப்பிலை, பூண்டு சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுன்னா தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. புளி தண்ணியில் மிளகாத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதித்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதிச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்ச மாங்காவை சேர்த்துக்கலாம். கூடவே க்ளீன் பண்ணி வச்ச மீனையும் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் மீன் ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். ஒரு 5 நிமிஷம் மீன் வெந்ததுன்னா போதும். மீன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்டான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு வெல்த்தியாக இருங்க. ஹாப்பி குக்கிங். பாய்.